வணக்கம் நண்பர்களே. முல்லாம்பழம் கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே பல கடைகளிலும் ரோட்டோர கடைகளிலும் தர்பூசணிக்கு அடுத்து அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பழம் முல்லாம்பழம். இதனை மஸ்க் மிலான் கிரினி பழம் சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு உருண்டை வடிவில் உள்ள ஒரு பூசணிக்காய் போன்று இருக்கக்கூடியது. நம்ம முல்லாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 95% அதிகமான நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருந்திருக்கிறது. இது தவிர வைட்டமின் ஏ, சி, இ, கே போன்ற வைட்டமின் சத்துக்களும், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ் போன்ற தாது சத்துக்கள் மற்றும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் பைட்டோ நியூட்ரான்களும் அடங்கியுள்ளது. முல்லாம்பழத்தில் அதிகப்படியான சத்துக்களை கொண்ட ஒரு பழம் என்றாலும் கூட இதனுடைய மனம் பலருக்கும் பிடிக்காது. இதன் காரணமாக பலரும் வாங்கி சாப்பிட விரும்ப மாட்டார்கள். ஆனால் நம்ம முல்லாம்பழத்தினுடைய நன்மைகள், அதனுடைய மருத்துவ பயன்களையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட தவறவே மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முல்லாம்பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன, முல்லாம்பழத்தினை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. உடல் சூட்டை போக்கும். பொதுவாக வெயில் ஆரம்பித்து விட்டாலே உடல் உஷ்ணம் அதிகரித்து வயிற்று வலி, சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல், தோல் அரிப்பு, காந்தல் போன்ற பல்வேறு பிரச்சனையால் அவதிப்படுறவங்க, அப்படிப்பட்டவங்க இந்த முல்லாம்பழத்தினை சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்ச்சத்து உடலின் நீருக்கு தேவையான பூர்த்தி செய்து டைஹைட்ரேட் ஆகாமல் தடுப்பதோடு உடலுக்கு நன்கு குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது இந்த முல்லாம்பழம். ஸோ அதிக உடல் உஷ்ணத்தினால் அவதிப்படுறவங்க உடல் சூட்டை குறைக்க ஒரு சிறந்த பழம்னே சொல்லலாம். 2. செரிமான கோளாறுகளை குணமாக்கும் முல்லாம்பழம். வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுப்பதோடு வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை சமநிலைப்படுத்தி சாப்பிடும் உணவு எளிதில் ஜீரணமாக உதவி செய்யும். இதன் மூலமாக வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், வயிற்று உப்பசம் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனை வருவது தடுக்கப்படும். முல்லாம்பழம் அதிகம் நார்ச்சத்து கொண்ட பழம் என்கிறதுனால மலக்குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மலச்சிக்கலையும் தடுக்கும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி வயிற்றுப்புண்கள்னு சொல்லக்கூடிய அல்சரை சரி செய்யும் ஆற்றல் கொண்டது. ஸோ செரிமானம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையால் அவதிப்படுறவங்களாக இருந்தாலும் மதியம் மற்றும் இரவு உணவு சாப்பிடுவதற்கு முன் நம்ம பழத்தை சாப்பிட்டு வர செரிமானம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே மிக விரைவில் குணமாகும். 3. கேன்சர் வராமல் தடுக்கும். முல்லாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளவோனாய்டு மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கு. இது உடலின் புற்றுநோய் செல்களை அழிப்பது மட்டும் அல்லாமல் புற்றுநோய் உருவாகுவதற்கான காரணிகள் இருக்கக்கூடிய ப்ரீ ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றும். முல்லாம்பழத்தினை தொடர்ந்து உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டு வர மலக்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வருவது தடுக்கப்படும். குறிப்பாக லங்ஸ் அல்சர் போன்ற பிரச்சனை வராமல் தடுக்கும் ஆற்றல் முல்லாம்பழத்திற்கு உண்டு என பல்வேறு ஆய்வுகளில் நிரூபித்து வச்சுருக்காங்க. 4. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த தேவையான வைட்டமின் சி அதிகம் நிறைந்தது முல்லாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல், டேட்டா காரோட்டின், வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா அளவை அதிகரிக்கும். இதன் மூலமாக இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மூளை மண்டலத்தையும் பலப்படுத்தக்கூடியது முல்லாம்பழம். 5. சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. முல்லாம்பழம் ஒரு குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு பழம் என்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் போன்ற இனிப்பு சத்துக்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. குறிப்பாக டயபெட்டிக் நிபுணத்தின் சொல்லக்கூடிய நோயாளிகள் கூட சிறுநீரக செயலிழப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த முல்லாம்பழத்திற்கு உண்டு. ஸோ சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிட்டு வர ஒரு அற்புதமான பழம் இந்த முல்லாம்பழம். 6. இரத்த அழுத்தத்தை சீராக்கும். உயர் இரத்த அழுத்தினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது முல்லாம்பழம். இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் சத்து நாளங்களில் உள்ள அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு உயர் அழுத்தத்திற்கு காரணியாக இருக்கக்கூடிய அதிகப்படியான சோடியம் உப்பினையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த முல்லாம்பழத்திற்கு உண்டு. முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய அஜிசோன் போன்ற ஒரு சேர்மம்
இரத்த மென்மையாக்குவதோடு இரத்த குழாய்களில் இரத்தம் உறைவதை தடுக்கும். இதன் மூலமாக இருதய பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது இந்த முல்லாம்பழம். 7. கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் போலி ஆசிட் இரும்புச்சத்து மாத்திரைகளை டாக்டர்கள் அதிகம் பரிந்துரைப்பது உண்டு. இந்த 2 சத்துக்களும் அதிகம் நிறைந்த முல்லாம்பழம் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு கருவில் வளரும் குழந்தை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. குறிப்பாக கர்ப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய கால் வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது. நம்ம முல்லாம்பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பழம் என்றாலும் கூட கர்ப்பிணி பெண்கள் முல்லாம்பழத்தினை அளவாகத்தான் சாப்பிட வேண்டும். 8. சிறுநீர் கற்களை கரைக்கும் முல்லாம்பழத்தில் இருக்க ஆக்சிலேன் சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை சத்து அதிக அளவில் இருக்குது. இது சிறுநீரகங்களில் உண்டாகக்கூடிய கற்களை கரைக்கும் ஆற்றல் கொண்டது. ஸோ முல்லாம்பழம் சிறுநீரக கற்களை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் முல்லாம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்ச்சத்து சிறுநீரை பெருக்கி எளிதில் வெளியேற்ற உதவி செய்யும். 9. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முல்லாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான அதிகப்படியான வைட்டமின் ஏ, பீட்டா குரோட்டின் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. கண்களின் ஆரோக்கியத்திற்கு அவசியமான விட்டமின் ஏ, பீட்டா குரோட்டின் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் திசுக்களை பாதுகாக்கிறது. கண்களில் புரை உருவாகுவதையும் தடுக்கும். மற்றும் முல்லாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை தடுக்கப்படுவது மட்டும் அல்லாமல் கண் பார்வை திறனும் மேம்படும். 10. சரும ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. சரும ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கொலாஜின் செல்கள் மீள் உருவாக்கம் செய்யும் ஆற்றல் இந்த முல்லாம்பழத்திற்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய ஃபிளிக் ஆசிட், வைட்டமின் சி, இ, கே போன்ற சத்துக்கள் சருமங்களில் ஏற்படக்கூடிய தேமல், கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள், சரும எரிச்சல் போன்ற பல்வேறு சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது. மற்றும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்ச்சத்து சரும வறட்சியை போக்கி நல்ல மிருதுவான சருமத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த முல்லாம்பழம். முல்லாம்பழம் இவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய பழம் என்றாலும் கூட இது உடலுக்கு அதிக குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது ஒரு பழம் இந்த முல்லாம்பழம் என்கிறதுனால கபம், ஆஸ்துமா போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க முல்லாம்பழத்தினை சாப்பிடுவது தவிர்க்கணும். மற்றும் பாத நோயாளிகள், மூட்டு வலி, கீழ்வாதம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த முல்லாம்பழத்தினை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் கோடையில் அதிகம் கிடைக்கக்கூடிய நம்ம முல்லாம்பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சிக்க நம்ம இயற்கையே உயிர் மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.